يا رب العالمين الله الله صل على ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல சஹர் இஃப்தார் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. சஹர் டைம்ல எப்பயும் போல சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. நேற்று மதியம் வச்சிருந்த சாம்பார் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகு முட்டை வந்து பொரிச்சுக்கிட்டோம். டீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவருக்கு மட்டும் போட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து பால் ஆத்தி கொடுத்துட்டோம். பிஸ்கெட் வந்து சாப்பிடணும் போல இருந்துச்சு. மில்க் பிஸ்கெட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 பிஸ்கெட்டும் சாப்பிட்டு சஹர் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. சகர் வேலை எல்லாமே முடிச்சுட்டு வெளியில வந்து கூட்டி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து உட்காந்துருந்தேன். இவங்களுமே வியாபாரத்துக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. தென்னை மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் நடுவுல அந்த முழுசா அந்த நிலா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. அத நான் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டே இப்படி உட்காந்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாரிலாம் வானத்துல பார்க்கறது. உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சுட்டு மார்னிங் வீட்ட பார்த்தா இந்த மாரி தான் இருந்துச்சு. "நீ காலையில ரசிச்சதெல்லாம் போதும். இப்ப என்ன கிளீன் பண்ணி ரசிச்சு வேலை செய்யி" அப்படின்னு சொல்ற மாரி இருந்துச்சு. எப்பயும் போல வீடு எல்லாமே கிளீன் பண்ணி கூட்டி வாரிட்டு வெளியில பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். கேஸ் செல்ஃப் எல்லாமே தொடச்சு விட்டாச்சு. இன்னைக்கு பாதாம் பிசின், ஜம்ஜா விதை இது 2மே ஊற வச்சிருந்தேன். டெய்லியுமே கிளீன் பண்ணாலும் இத பார்த்து ரசிக்கிறது நமக்கு ஒரு ஹேப்பியா இருக்கும். இப்ப இந்த மாரி சுத்தமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பி ஆயிடுவேன். அதே மாரி தான் இன்னைக்கு காலையில எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு, வெயில்ல பாத்திரத்தெல்லாம் கழுவி காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கையில துவைக்கிற துணி இருந்துச்சு. மேட்டு, புது துணி இது எல்லாமே கையில துவைச்சு அதையுமே காய போட்டாச்சு. உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெயிலும் பார்க்காம பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எனக்கே சிரிப்பு வந்துச்சு. இதெல்லாம் காமிக்கணுமாடா அப்படின்ற மாரி, சரி காமிச்சு தான் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு. கஸ்டர்ட் பவுடர் எப்பயுமே வந்து நோம்புக்கு முதல்லே ரெடி பண்ணி வச்சுருவேன். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, நோம்பு 14 நோம்பு இன்னையோட முடிஞ்சிருச்சு. சரி இன்னைக்கு எப்படியாவது ரெடி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கஸ்டர்ட் பவுடர் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணி அத டப்பால வந்து போட்டு வச்சாச்சு, காத்து போகாம. அதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி கொஞ்சமா இருந்துச்சு. இன்னைக்கு தண்ணியாட்டம் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாதாம், முந்திரிலாம் போட்டு தண்ணியாட்டம் வந்து கஸ்டர்ட் மில்க்கும் காய்ச்சியாச்சு. இன்னைக்கு இஃப்தாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து கஸ்டர்ட் மில்க் வந்து செஞ்சிருந்தேன். இந்த மாரி செஞ்சு சூப்பரா இருந்துச்சு. இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணியாட்டம் வந்து காய்ச்சிட்டு கொஞ்சமா மில்க் மேட் சேர்த்துட்டு, முந்திரி, பாதாம் இதெல்லாம் வறுத்து அதில போட்டுட்டு குடிச்சோம்னா செம்மையா இருக்கும். இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க்கும் செஞ்சிருந்தேன். கடையில வந்து பார்த்தீங்கன்னா, சமோசாவும், ஒரு வடையும் வாங்கியாச்சு. எப்பயும் போல நோம்பு கஞ்சி, லெமன் ஜூஸ் இது எல்லாமே இன்னைக்கு செஞ்சிருந்தோம். நோம்பு திறக்க எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இஃப்தார் பார்த்தீங்கன்னா, இதுதான் செஞ்சிருந்தேன். நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட உட்காந்து பேசியிருந்துட்டு, எப்போ வந்தாலும் சும்மா வரமாட்டாங்க. இன்னைக்குமே என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. எதுவும் சாப்பிடவும் மாட்டாங்க. இன்னைக்கு தான் அதிசயமா பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க் இருந்துச்சு குடுத்தேன். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு அவ்வளோதான்க்கா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. இன்னைக்கு நோம்பு திறந்து முடிச்சுட்டு எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் போச்சு. சஹர் இஃப்தார் வீடியோ இதுதாங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.